गाइस இன்னைக்கு நம்ம கிட்ட அவுட் கிராக்கர் வந்து இருக்குங்க. ஒரு பீஸ் அவுட் கிடையாது, 100 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கிராக்கர் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து இருக்குது. ஸோ எப்போதும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எதையாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 100 பீஸ் அவுட் கிராக்கரை ஒரே நேரத்தில் ஃபயர் பண்ணி விட்டா அந்த 100 அவுட் கிராக்கரும் மேலே போய் எப்படி வெடிக்கும், எப்படி பார்க்கறது எப்படி இருக்கும், அதுதான் கைஸ் இன்னைக்கு. நீ உள்ள வந்து 100 கிராக்கர், அதாவது 100 அவுட் கிராக்கர் வந்து இருக்குங்க உள்ள. ரொம்ப பெரிய சைஸ்லாம் வந்து கிடையாது, குட்டியான சைஸ் அவுட்டு தான் வந்து எல்லாமே. மேபி இந்த அவுட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 100 அவுட்டு நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா மோகனா பைரோ பார்க் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். இவங்க வந்து சிவகாசிலேருந்து இருக்காங்க. குவாலிட்டியான கிராக்கர்ஸை ஒரு 80% ஆஃபரில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், கால் பண்ணி கூட டேரெக்டாக அவங்கள்ட்ட வந்து ஆர்டர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஒரு தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 10 days முன்னாடி வந்து உங்களுக்கு வேணுங்கிற கிராக்கரை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து அவங்க டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தரேன். அது மட்டும் இல்லை, இந்த மோகனா பைரோ பார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக போய் நான் வீடியோ கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் வீடியோ வந்து எடுத்து அந்த ஷாப்பில் வந்து இருக்கக்கூடிய கிராக்கரை வெடித்து வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்குறதுனாலும் தாராளமாக பாருங்கள். கீழே 2 லிங்க் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம் வேணுங்கிற முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மோகனா பைரோ பார்க் கீழே லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளியாக மோகனா பைரோ பார்க்கில் கிராக்கர் வாங்கி நீங்கள் வெடித்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராக்கரையும் நம்ம வந்து ஒரே நேரத்தில் வெடிக்க போகிறோம். எப்படி வெடிக்க போகிறோம் அப்படின்றது வந்து சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். வெடிக்கும் போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Much later. A few moments later. Finally, நம்மளுடைய 100 அவுட்டை அட் ஒன்ஸ் ஒரே டைமில் 100 அவுட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 8 o'clock வந்து மேலே ஆயிடுச்சு. அண்ட் இந்த நைட் டைமில் வந்து பார்த்தா தான் அவுட்டு கிராக்கர் வந்து மேலே போய் வெடித்து நல்ல ஒரு பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து இருக்கும், கரெக்டாக. அதனால் வந்து இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பகலில் பார்த்தா அந்த 100 அவுட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வரிசையாக வந்து அடுக்கி வச்சுருக்கோம். எல்லா அவுட்டுமே வந்து பக்காவாக வந்து இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 100 அவுட்டையுமே சேம் டைமில் நம்ம வந்து ஃபயர் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. ஓகே, இது எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து பெட்ரோலை ஊற்றி நான் கொளுத்தி விட போகிறேன். அதாவது வந்து எப்படின்னா இந்த கிராக்கர் மேலே அந்த தரையில் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தரையில் எங்கன்னா ஊற்றினாலும் வந்து நல்லா வந்து பவர்ஃபுல்லாக எரியக்கூடியது வந்து பெட்ரோலு. அந்த பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்டை சுற்றிலும் ஃபுல்லாக கேப்பு ஃபுல்லாக வந்து அங்கே ஊற்றி விட்டு நம்ம வந்து மொத்தமாக ஃபயர் பண்ணோம் அப்படின்னா நெருப்பு மொத்தமாக வந்து எரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா திரி எல்லாம் வந்து ஃபயர் ஆகி ஸ்டார்ட் ஆகி இந்த 100 அவுட்டும் பார்த்திங்கன்னா டம் டும் டும் டம் டும் 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 டம் அப்படின்னு போகலாம், மேபி போகாமலே இருக்கலாம். ஆனால் என்ன ஆக போகுது அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 100 அவுட் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஆன் பண்ணிட்டியா ப்ரோ? ஆஃப் பண்ணீங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. Oh no.
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏய் அங்கே போய் அடிக்கிறான். கிட்ட போகாத. அரவிந்த் உயிரோட இருக்கியா? டே அரவிந்த், டே ப்ரோ, டே ப்ரோ, என்னாச்சு? பெட்ரோல் ஊற்றி வாங்கிவா. வீடியோ எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் நினச்சது வந்து ஒன்று, ஆனால் அங்கே நடந்தது வந்து ஒன்று. நாங்கள் என்ன நினச்சோன்னா ரொம்ப ரொம்ப கேஷுவலாக அசால்ட்டாக நினச்சிட்டு போயிட்டு அந்த 100 அவுட்டிங் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம்ல. டேஞ்சரில் வந்து விபத்தில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து ஒரு 3 கேமராமேன் வந்து சுற்றி நின்னாங்க. எங்களால் வந்து அங்கே நடக்கிறதே வந்து எங்களால் ஷூட் பண்ண முடியல. பிகாஸ் 100 வெடி வந்து போட்டு ஸ்டார்ட் ஆனோடனே ஒன்று வந்து வெடித்து கீழே சாஞ்சு, அது இன்னொன்று சாஞ்சு, ஒரு சைடு இங்கிட்டு போகுது, ஒரு சைடு இங்கிட்டு போகுது. ஒரு கேமரா 4 சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெடித்து செதற ஆரம்பிச்சதில் ஒரு கேமராமேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து அந்த வெடிப்பட்டு கால் வந்து அடிபட்டு போச்சு. இனிவே அதனால வந்து நல்லா எங்களாலையுமே நல்லா கவர் பண்ண முடியல, வேற ஒன்றும் கிடையாது. கீழே மட்டுமே எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்த பாருங்க, மேலே ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ஏன்னா செத்த வெடிச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு வெடிச்சு யார் சைடு வருது எங்கிட்ட போய் வெடிக்குதுன்னே தெரில. அந்த அளவுக்கு ரொம்ப கோளாறு ஆயிடுச்சு. ஏன்டா பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனிவே காய்ஸ், சரியான ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஐ திங்க் மேலே வந்து என்னாலையும் எடுக்க முடியல. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அடிச்சு அந்த கேமராமேனுக்கு கோளாறு ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன், நிறைய வார்னிங்கள் நான் கொடுத்துருந்தேன். யாரும் தயவுசெய்து நம்ம ட்ரை பண்ணாதீங்க. பெட்ரோல் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது கூட சேர்ந்து இந்த கிராக்கரையும் நம்ம பண்ணும்போது அது இன்னுமே அந்த ஆபத்தை வந்து விளைவிக்கக்கூடியது. ஜஸ்ட் உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தோம், அவ்வளோதான். இனிமேல் சீ டுமாரோ வீடியோ பாய்.